பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த ஆடி மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா டிராவல் பண்ணதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணிடலாம். முதலாவதா நம்முடைய ராசியிலேயே, அதாவது நம்முடைய சுயஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அதே போல நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதே போல 7ஆம் இடத்துல வழக்கம் போல ராகு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம மெயினா பார்த்தோம்னாக்கா 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். ஃபைனலா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகமும் முக்கூட்டு கிரகமா இணைந்து சஞ்சாரம் செய்யுது. அது மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் தான். அடுத்து அந்த ஆடி மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதன் வகையில கரெக்டா 3ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் இந்த மாதத்துல இன்னொரு விஷயம் மைனூட்டா என்ன பார்க்கணும்னாக்கா கரெக்டா 20ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலைக்கு போயிடுவார். ஆகவே இந்த ஆடி மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல டிராவல் பண்ணுது. அதாவது வந்துட்டு புதன் பகவான் நம்முடைய ராசி அதிபதி வக்ரம் ஆகுறாரு 20ஆம் தேதிக்கு மேல, அதுவும் 12ஆம் இடத்துல. அதே போல சனி பகவான் 6ஆம் இடத்துல ஆல்ரெடி வக்ரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே இந்த கிரக நிலைகளை வச்சு இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா டெப்தா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம், நம்முடைய கெரியர் லைஃப் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல 3 முக்கியமான கிரகங்கள் சஞ்சாரம் செய்து, அதுலயும் விரையாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. அதே போல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு 3 நாள் இருப்பாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா விரயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இப்போ சிந்தனை எப்படி போகுனாக்கா கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம மாற்றம் செய்யலாமா, ஏதாச்சும் தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஏன்னா விரையாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. அதே போல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் தேதி வந்து விரயஸ்தானத்துக்கே வந்துடுறாரு. ஆகவே பொருளாதாரத்தை எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி சிந்தனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த பிசினஸ் பண்றவங்க இந்த கேர்ஃபுல்லா இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு. ரொம்ப அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது. சோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை வருதுனாக்கா அதை இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அதாவது நம்முடைய ராசியிலேயே குரு பார்வையில வந்துடுறாரு. ஆகவே ஏதோ இந்த சிந்தனை குழப்பம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை குழப்பம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் சனி பகவான் இப்போ வக்ரம் ஆயிருக்காரு. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே ஏதோ ஒரு அடையாளம் புரியாத பயம், இதை பண்ணாக்கா சரியா வருமா, கரெக்டா இருக்குமா, நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா அப்படிங்கிற குழப்ப மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த தொழில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் முதலீடு பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல பொறுமையோட கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் பொருளாதாரம் எதையும் கையில பணமா வச்சுக்க வேண்டாம். ஏதாச்சும் சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வைக்கிறது சிறப்பு. குறிப்பா இந்த தங்க அணிகலன்கள் வாங்குறது, இது சார்ந்த விஷயங்கள் எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு. மேலும் இந்த பிசினஸ் சம்பந்தமா ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மகா தப்பு. ஏன்னா வந்துட்டு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே கடன் சார்ந்து சிந்தனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தொழிலை பொறுத்தளவுல கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற தொழில சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. அதுலயே கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். மேலும் ஒரு சிலருக்கு இப்போ வந்துட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலே விரிவுபடுத்தணும், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை விரிவுபடுத்தணும்னா சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த சிந்தனைகளை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது சிறப்பு. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்றது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் நிறைய பேருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பொருளாதாரம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ட்ரை பண்ணலாம், முயற்சிகளை பண்ணலாம். பட் ஆனா இருக்கிறத விட்டுட்டு அடுத்தது இல்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்க கூடாது. அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆகவே இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். மேலும் இப்போதான் நீங்க ட்ரை பண்றீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தயக்கம் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் சந்தேகத்தோடயே அதை ட்ரை பண்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதாவது வந்துட்டு இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுல அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு போல்டா இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைந்திரும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது லாபஸ்தானத்துல சூரியன் விரையாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஆகவே வந்துட்டு விரை செலவுகள் அதிகமாகுது, பொருளாதார பற்றாக்குறை. அதுலயும் வந்துட்டு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. நிறைய பேருக்கு கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும். கடன்
கடன் சார்ந்த வகையில சிந்தனை எழுத்துற பொறுத்து வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆல்ரெடி வாகன கடனை திரும்ப கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த பயம் பதட்டம் இந்த நேரத்துல கொஞ்சம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா ஒரு ஃபேவரான ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி தெரியல. பணம் வருது, செலவாகுது, பெருசா சேமிப்பு பண்ண முடியல. அதுலயும் இந்த மாதத்துல விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல இருப்பாரு. ஆகவே தேவைக்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதாவது சேமிப்புக்காக உழைக்கிறது இல்லாம ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தந்தை வழி உறவுகளால ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்படலாம். மேலும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் அந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண தேவை, பண பற்றாக்குறை சார்ந்த கவலைகள் அதிகரிக்கலாம். ஆகவே பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை சார்ந்து இந்த மாதத்துல கொஞ்சம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. விரையாதிபதியோட கன்ஜெக்ஷன்ல ஒரு 15 நாட்கள் விரையாதிபதியோட டிராவல் பண்ணுவாரு. அதே போல 15ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு, அதாவது விரயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி விரயஸ்தானத்துல புதனோட கன்ஜெக்ஷன் ஆகி டிராவல் பண்ணுவாரு. இது எப்படி கொண்டு போகுதுன்னா குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில பொருளாதாரம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல நிதானமா இருக்கணும். வார்த்தைகளால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சுல நிதானமா செயல்படுறது சிறப்பு. மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஃபேமிலியில ஏதாச்சும் குழப்பம் ஏற்படுதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆகவே குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஃபேமிலியில ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் தொடர்ச்சியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால விரைய செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துடைய தேவைகள் இதை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு சில முக்கியமான முயற்சிகள் எடுப்பீங்க. அதுல ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு பிரஷரான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தால ஏதோ ஒரு பிரஷரான சூழ்நிலை, பண தேவை, அதனால ஏதோ நீங்க பிரஷரா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது நம்முடைய ராசியிலேயே கேது 7ஆம் இடத்துல, ராகு அதுலயும் சனி பகவான் 6ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி வக்ரம், அதுல 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. அட் சேம் டைம் இந்த மாதத்துல செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாரு. அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். பொறுமை காக்க வேண்டும். 7ஆம் இடத்துல பொதுவா ராகு பகவான் இருக்கும் போதே திருமண தடை, திருமணத்துல தாமதம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் மனக்கவலை, மன வருத்தங்களை கொடுத்துறாரு. அதுலயும் இப்போ பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனா செவ்வாயோட இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாரு. ஆகவே இந்த மாதத்துல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. செவ்வாய் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள பண இழப்பு ஏதாச்சும் ஏற்படலாம். ஆகவே அடி பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதுல கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. அடுத்ததா திருமண வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில நிறைய மனக்கசப்பு. பொதுவா கேது நம்முடைய சுயஸ்தானத்துக்கு வந்துட்டனாலே நிறைய சந்தேக குணம் நிறைய பேருக்கு வந்துடும். இல்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி அப்படியே குழப்பத்துக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, அது மட்டும் இல்லாம ஒரு சந்தேகமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்பட்டு இருக்கலாம். ஆகவே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில பெருசா நிம்மதி இல்ல, ஏதோ வாக்குவாதமா போயிருக்கும். அதுலயும் குரு பாத்தீங்கன்னா மே மாதத்துல தான் நமக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிருந்தாரு. அஷ்டமஸ்தானத்துல கடந்த காலகட்டங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு கசப்பான நினைவுகள், அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கசப்பான நினைவுகள், ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை பண்ணிருக்கும். இப்போனா பாகியஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. குரு பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது சிறப்பு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல அஷ்டமாதிபதியோட கன்ஜெக்ஷன் ஆகி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், குழப்பங்களை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுல இந்த மாதத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தந்தை வழியில நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மேலும் தந்தையாரால ஒரு சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல அஷ்டமாதிபதி செவ்வாய் அவர் போயிட்டு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கிறது சிறப்பு. ஆனா அது பெருசா உங்களை பாதிக்காது. அஷ்டமாதிபதியாவே இருந்தாலும் குருவோட இருக்கிறதுனால பெருசா பாதிக்காது. திடீர்னு கோபம், தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் திடீர் கோபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு கோபப்பட்டு பேசுறது, அப்படி இல்லைன்னா தந்தை உங்க மேல கோபப்பட்டு பேசுறது, ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போகும். ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த பொறுத்தளவுல இந்த மாதத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். அது இருந்தாலே இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றமான ஒரு மாதமா இருக்கும். ஆகவே திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த வகையில இந்த மாதம் பெருசா ஃபேவர் இல்ல. அதனால கொஞ்சம் நிதானமா செயல்படுறது பெட்டரா இருக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது குரு பார்வை 5ஆம் இடத்து மேல பதியுது. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே சமயத்துல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த
மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாமே குறையும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகளோட வாக்குவாதம் எதுவும் பெருசா பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்து அந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கு, குரு பாகியஸ்தானத்துல இருக்காரு. அதுவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அது சார்ந்த வகையில மன வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. ஆனா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. அது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதுவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு கொஞ்சம் ஃபேவரா முடியும். அதனால அதை நினைச்சு பெருசா உரி பண்ண வேண்டாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல அப்படியே மேலோட்டமா அப்படியே பேச ஆரம்பிப்பீங்க. இல்ல ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு மங்களகரமான விசேஷங்கள் அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும். ஆகவே இந்த மாதத்துல சுபவிரை செலவுகளும் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் குருமங்கல யோகம். ஒண்ணு இந்த மாதத்துல உங்களுடைய ஃபேமிலிலேயே ஏதாச்சும் சுப விசேஷங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். நிறைய சுப விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுவுமே நமக்கு கொஞ்சம் ஒரு மன அமைதி, மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த படிப்பு சார்ந்த வகையில நிச்சயமா ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில இருந்து வந்த அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. மேலும் சுயஸ்தானத்துல கேது இருந்து நிறைய குழப்பத்தை கொடுத்திருப்பாரு. எந்த ட்ராக்ல போறது, எதை சூஸ் பண்றது, ஏதாச்சும் ஒரு படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு குழப்பம் வருதுனாக்கா இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப குரு பார்வை நம்மளுடைய சுயஸ்தானத்து மேல இருக்கு. கேதுவை குரு பார்த்து தோஷத்தை நிவர்த்தி பண்றாரு. அவை இப்போ ஓரளவுக்கு தெளிவான ஒரு மனநிலை மாணவ மாணவிகளுக்கு கிடைச்சிரும். அதே சமயத்துல இந்த மாதத்துல புதன் பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அதுலயும் 20ஆம் தேதி 12ஆம் இடத்துல வக்ரம் ஆவாரு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும். படிப்புக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது, அப்படி இல்லைன்னா படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் டிராவலிங் ஏதாச்சும் இருக்கிறது, ஏதாச்சும் பயணங்கள் இருக்கிறது, அதனால ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்படுறது. இப்படி படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரை செலவுகள் இருக்கலாம். மேலும் இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் சுக்கிரன் ரெண்டும் கன்ஜெக்ஷன் ஆகும். ஆகவே இது புதிய முயற்சிகள், ஏதாச்சும் புதுசா கோர்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாம், ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம், ஃப்ரீயா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் புதிய முயற்சிகளை இறங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையிலும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆகவே மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த மாதத்துல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமா இருக்கும். அதே சமயத்துல 4ஆம் அதிபதியோட செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல நீங்க செய்யற செயல்பாடுகள் மேல கொஞ்சம் கவனம் இருக்கணும். கரெக்டா பண்றீங்களா, சரியான விஷயத்த பண்றீங்களா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். மேலும் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சோ இதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா ஃபைனலா பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெருசா வீக் எதுவும் இல்ல. சனி பகவான் மட்டும் 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. அது மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பமா போற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல செவ்வாய், அது கொஞ்சம் மைனஸா தெரியுது. மேலும் வழக்கம் போல 7ஆம் இடத்துல ராகு. அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில அதீதமான சிந்தனையை குறைச்சிட்டாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப அதிகமா யோசிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறது, இதை குறைச்சிட்டாலே ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அவை நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, மனதை அமைதியா வச்சுக்கோங்க. அடுத்ததான் மெயினா பார்த்தோம்னாக்கா இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. வயிறு சம்பந்தமான உபாதைகள், வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் மெயினா பார்த்தோம்னாக்கா டயத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க. ஏன்னா கேது சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால சாப்பிடுறதெல்லாம் அப்படி நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, இப்படி கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, கொஞ்ச நேரம் நடைபயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் பண்றது உடல் ஆரோக்கியத்துக்கு வலிமை சேர்க்கும். அதே போல 6ஆம் இடத்துல சனி இப்போ வக்ரம் ஆயிருக்காரு. பொதுவா 6ஆம் இடத்துல சனி நேர்கதியில டிராவல் பண்ணும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுப்பாரு. மேலும் கடன் தொழில இருந்து விடுதலை கொடுப்பாரு. அதே போல எதிரிகளுடைய தொழில இருந்து விடுதலை கொடுப்பாரு. இப்ப வக்ரம் ஆகும்போது இது அப்படியே ஏதோ திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது ஒரு டெம்பரவரியானது தான். ஒரு 140 நாட்கள் தான் சனி பகவான் வக்ரத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அவை இந்த பீரியட்ல கொஞ்சம் ஹெல்த் மேல கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகி நம்மளுடைய உடல் மேல நம்ம ஆதிக்கம் செலுத்துறோமா, நம்மளுடைய உடல் மேல நம்ம கவனமா இருக்கோமா, உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கோமா, கேர் எடுத்துக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாரு. ஆகவே அதுக்கு ஏதாச்சும் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுத்து நம்ம உடல் ஆரோக்கியத்துல கேரிங்கா இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணுவாரு. ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல கவனம் இருந்தாலே பிரச்சனைகள் குறையும், பொறுமை இருந்தாலும் பிரச்சனைகள் குறையும். மன அமைதியோட செயல்பட்டா எந்த பிரச்சனையும் உங்கள்ட்ட அண்டாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் நல்லா தூங்குங்க, சரியான டயத்துக்கு தூங்குங்க. அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு தூக்கத்தை குறைச்சிட்டு ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. கரெக்டான டயத்துக்கு தூங்கிடுங்க, சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல உணவுகளா சாப்பிடுங்க. உடல்
உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய உணவுகளா சாப்பிடுங்க. அதே போல கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்ணுங்க. கொஞ்சம் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாமே கொஞ்சம் மேலோட்டமா நீங்க பண்ணிட்டு வந்தாலே ஓவராலா பிரச்சனைகள்லாம் குறையும். எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிடும். ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுனாக்கா நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க செய்யற செயல்பாடுகள் ஓவராலா கரெக்டா இருக்கும். ஆகவே இந்த ஒரு சின்ன புரிதலோடு இந்த மாதத்தை அணுகுனாலே இந்த மாதத்துல நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.